வீடியோவில் நான் ஸ்பிட்டிக்கு போகிறப்போ என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இது வந்து ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடியே போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால எது எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கே தெரியாது. அதனால் இது வந்து ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ. ஸோ வாங்க என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ளவுஸ். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ். ஸ்னோஃபால்லாம் அதிகமாக இருக்கிறப்போ இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்த க்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் லைனர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை போடணும். இன்னொரு செட் ஆஃப் க்ளவுஸ் வாங்கினேன், தான் இது. இந்த க்ளவுஸ் போடுற அளவுக்கு அவ்வளோ குளிராக இல்லை, ஆனாலும் வந்து எனக்கு க்ளவுஸ் போடணுன்ற ஃபீல் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப இந்த க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணேன். 2 செட் ஆஃப் க்ளவுஸ் வாங்கிக்கலாம், இது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து சாக்ஸ் வந்து உள்ளன் சாக்ஸ் வாங்கினேன். ஷூஸ் போடுறப்போ நார்மல் சாக்ஸ் போட்டிருந்தேன். நைட்டு தூங்குறப்போ வந்து இந்த உள்ளன் சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது குளிர் நல்லா தாங்குச்சு. அண்ட் இந்த திங்ஸ் எல்லாமே டெக்கத்லானில் வாங்கினது. ஃபஸ்ட் ஒரே ஒரு டைம் தானே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டேன். இது கண்டிப்பாக எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வேறு ஏதாவது கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நெக் வார்மர். நான் வந்து இந்த ட்ரிப்பில் பெருசாக நான் யூஸ் பண்ணலை. ஆனால் நீங்கள் வந்து பைக்கில் போகிறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியான இடத்துல -25 -30 அந்த மாதிரி இருக்கப்போ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போனப்போ -15 தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது அவ்வளோவா தேவைப்படலை. அண்டு இது வந்து போட்டு நீங்கள் இது வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்னோஃபால் இருக்கப்போ இல்லை ஸ்னோ ஏரியா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ரன்னிங் நோஸ் இருக்கும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக் வார்மராக கூட இது வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து மங்கி கேப் வந்து நைட்டு நீங்கள் தூங்குறப்போ ஃபேஸுக்கு ரொம்ப குளிராக சில்லுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக மங்கி கேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவும் வந்து நான் யூஸ் பண்ணல, அதனால் இதெல்லாம் சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். அடுத்து வந்து கேப். அங்கே வந்து ஸ்னோ ஏரியாங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக அவங்களால வந்து பார்க்க முடியாது. ஸோ கேப்பும் சன்கிளாஸும் மஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டே வந்து நானே சன்கிளாஸ்லாம் யூஸ் பண்ணாமல் தான் சுற்றிட்டு இருந்தேன். பயங்கரமாக பர்னிங் சென்சேஷன் இருந்துச்சு. ஸோ சன்கிளாஸும் கேப்பும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து தெர்மல் வியர்ஸ் வந்து நான் 2 செட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து 2-3 நாளைக்கு ஒரு டைம் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ நீங்கள் 2 செட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இது வந்து டாப்பு. அண்ட் இது வந்து பேண்ட்டு. 2 செட் எடுத்துக்கிட்டேன். தெர்மல் வியர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. இதை வந்து நான் எப்படி போட்டிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கின்னுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயராக வந்து தெர்மல் வியர், அதுக்கு மேலே வந்து நான் நார்மல் டிஷர்ட் போட்டிருந்தேன், அதுக்கு மேலே வந்து ஜாக்கெட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அங்கே வந்து நான் போனப்போ ரொம்ப குளிராக இல்லை, -15 வந்து -15க்கு இதுவே போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் போட்டிருந்தேன் தெர்மல் வியர். அதுக்கு மேலே நார்மலாக நீங்கள் எந்த டிஷர்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அண்டு ரொம்ப குளிராக இருக்குது, இப்போ நீங்கள் -25 -30 அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா இன்னொரு 2 லேயர் ஆஃப் டிஷர்ட்ஸ் போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு லேயர் டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஸ்வெட் ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே உங்களோட ஹூடி போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஜாக்கெட் வந்து நான் ஹூடியோட தான் வாங்கினேன். ஏன்னா ஸ்னோஃபால் இருக்கிறதுனால உங்களுக்கு கேப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் வாட்டர் ப்ரூஃப் இருக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் கேப் எடுத்துகிட்டு போகணும், இல்லை டக்குன்னு உங்களுக்கு வந்து திடீர்னு ஸ்னோஃபால் வருது, உங்கள் தலையை கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்றப்போ ஹூடியோடு இருந்தால் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஷூஸ். இதுவும் வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் தான். ஸ்னோ ஏரியாங்கிறதுனால நீங்கள் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற ஷூஸ்லாம் அங்கே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சீக்கிரம் நனைஞ்சிரும். அண்ட் அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. வாட்டர் ப்ரூஃபாக இருந்ததுன்னா நீங்கள் இது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனாலும் நீங்கள் நல்ல ஷூவாக வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து மஃப்ளர்ஸ் வந்து எனக்கு பெருசாக எனக்கு தேவைப்படலை. அண்ட் நான் அதை யூஸும் பண்ணலை. இருந்தாலும் மஃப்ளர்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு தான். சில திங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனாலும் திடீர்னு உங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தேவைப்படும். ஸோ எதுக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து வந்து பேண்ட்டு. 2 செட் ஆஃப் பேண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். இது வந்து ட்ரெக்கிங் பேண்ட்டு. ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். இது நல்லாவே வந்து குளிர் தாங்குச்சு. இது கொஞ்சம் ஹீட்டாகவும் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பேண்ட்டு. ஸோ இது நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு எனக்கு. ட்ரெக்கிங் பேண்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த பேண்ட் வந்து உள்ளே வந்து உள்ளன் இது இருக்கும், வெளியே வந்து நார்மல். இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். இதுவும் நல்லா குளிர் தாங்குச்சு. அடுத்து வந்து ட்ராவல் கிட்.
இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் போகிறப்பெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய ஷாம்பு பாட்டிலு, பாடி லோஷன், சன்ஸ்க்ரீனு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுவே வந்து பாதி எடுத்து அடைச்சிரும். இது வந்து மொத்தமாகவே நான் மேக்கப் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் தேவையானது எல்லாமே வந்து நான் இதில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். 1 வீக்குங்கிறதுனால இதுவே வந்து போதுமான அளவாக இருந்துச்சு. அண்ட் இதிலே சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பாடி லோஷன், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனு, ஷாம்பூஸ்லாம் இதிலே ஃபில் பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து நான் போகிறப்போ வந்து நான் இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதுவே எனக்கு போதுமான அளவாக இருந்துச்சு. அண்டு நான் பேக் பண்ணுறப்போ இப்படி ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்காமல் இப்படி சுருட்டி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு நிறையா இடம் காலியாக இருந்துச்சு. அண்ட் இந்த பேக்கே போதுமான அளவாக இருந்துச்சு. இது சின்ன பேக் தான், ஆனால் இதுவே எனக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு. இந்த பேக் போக நான் குட்டியாக ஒரு பேக் எடுத்திருந்தேன். அந்த பேக்கில் வந்து நான் சன்ஸ்க்ரீனும் லிப் பாமும் வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு நாளைக்கே உங்களுக்கு வந்து 4-5 டைம்ஸ் திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் காலையில் யூஸ் பண்ணிவிட்டு மெயின் பேக்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ திருப்பி நம்ம யார்ட்டையும் கேட்டுட்ருக்க முடியாது. ஸோ ஹேண்டியாக எப்பவுமே ஒரு பேக் வச்சுக்கோங்க. அதில் வந்து லிப் பாமு, சன்ஸ்க்ரீனு, சன்கிளாஸு, கேப்பு அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹேர் சீரம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா வந்து அது ட்ரையான ஏரியாங்கிறதுனால சீக்கிரமாக உங்கள் ஹேரும் வந்து ட்ரை ஆயிரும். நான் இருந்த அந்த 1 வீக்கில் வந்து 2 நாள் தான் ஹேர் வாஷே பண்ணினேன். ஸோ மற்ற நாள்லாம் ஹேர் சீரம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைனா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும், ஹேரு ஃபேஸ் எல்லாமே. ஸோ சன்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் லிப் பாம், ஹேர் சீரம்லாம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் ஆகாது. அண்டு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா பயங்கரமாக டேன் ஆயிரும். ஸ்னோ ஏரியா அப்படிங்கிறதுனால சன்ஸ்க்ரீன்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நானே வந்து பயங்கரமாக ட்ரிப் முடிஞ்சு டேன் ஆகிட்டேன். இன்னும் அதுலேருந்து வெளியே வரவும் இல்லை. அண்ட் சன்ஸ்க்ரீன் அண்ட் லிப் பாம் இஸ் மஸ்ட். அடுத்து வந்து டிஷ்யூஸ். நான் வந்து வெட் டிஷ்யூஸ், ட்ரை டிஷ்யூஸ் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். ஸ்பிட்டியில் வந்து 2 இயர்ஸாக வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து அதிகமாக உங்களுக்கு எங்கேயுமே வாட்டர் கிடைக்காது. ஆனால் மார்னிங் ஒரு டைம் மட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஹோம் ஸ்டேஸில். ஸோ மற்ற நேரங்கள்லாம் நீங்கள் வந்து அவுட் சைட் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஷ்யூஸ்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். ஸோ டிஷ்யூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெட் டிஷ்யூஸ் கண்டிப்பாக தேவைப்படும் எப்படியும். ஏன்னா சில நேரங்களில் ஃபேஸ் வாஷ் பண்ண கூட உங்களுக்கு வந்து தண்ணி இருக்காது. அந்த டைமில் வந்து வெட் டிஷ்யூஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்னோ ஏரியாங்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ட்ரெக் பண்ணுறப்பெல்லாம் வந்து உங்களால் இங்கே சென்னையில் நீங்கள் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடக்கிறீங்க, 1 கிலோமீட்டர் நடக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து 200 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரன்னிங் நோஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. உங்களை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து சிம் கார்ட்ஸ். நான் வந்து பிஎஸ்என்எல்லும் ஏர்டெல்லும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் ஷிம்லா தாண்டி ராம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டோடனே எனக்கு வந்து ஏர்டெல் சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் பிஎஸ்என்எல் கிடச்சிது. கால் பண்ணுற அளவுக்கு மட்டும் இருந்துச்சு. நெட்வொர்க் வந்து நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். கூட இருந்தவங்க வந்து ஜியோ வச்சுருந்தாங்க. அது ஒவ்வொரு இடத்துல நெட்வொர்க்கே நல்லா கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ சிம் கார்டு வந்து ஒரு தேவையான ஃபேக்டரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நான் வந்து இப்போது நான் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து சிம் தேவையே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் நீங்கள் சோலோவாக வரீங்க, பைக் ரைட் போகிறீங்க அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேப்ஸ் தேவைப்படும். அது ஆஃப்லைன் மேப்ஸ் கூட சேவ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு எது தேவைங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த ஸ்பிட்டி ட்ரிப் மெயின் வீடியோஸ்க்கு முன்னாடி நான் இது ஏன் போடுறேன்னா, இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து ஃபர்ஸ்ட்டு போடுறேன். மற்ற வீடியோஸ்லாம் அடுத்து இனி வர வாரங்களில் போடலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.